ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சமீப காலமாக கோல்டுக்கு ஒரு ஈக்குவல் காம்படிட்டராக சில்வர் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதன் மத்தியில் மக்கள் அதிகமாக அதை வாங்குறதுக்காக ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ஸில் யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் டிஎம் மெசேஜஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ அதன் காரணமாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப கிளியர் அண்ட் கட் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் குடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு என்னுடைய கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நான் ஒரு 50 கிராம் சில்வர் வாங்குறேன், ₹200 கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா, ஸோ ₹10,000 வருது. 200 × 50 ₹10,000 வருது. ஒருவேளை ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கிராமுக்கு ₹50 ஏறுனா கூட 250 × 50 எனக்கு ₹12,500 கிடைக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ள நான் ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணி ₹2,500 நான் ப்ராஃபிட் பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு டீப் டைவ் பண்ணி கொஞ்சம் கால்குலேட் பண்ணா நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி ப்ராஃபிட் இருக்கா, லாஸ் இருக்கா அப்படின்னு. டீப் டைவ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்கள் சீக்கிரமாக போய் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துட்டு வாங்க. கையோடய நம்ம கால்குலேஷனை பார்த்துடலாம். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, go. முதலாவதாக ஃபிசிக்கல் சில்வர் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்கல் சில்வர்னா நம்ம டைரெக்டாகவே கடைகளில் போய் நம்ம வாங்குறது. இது ரெண்டு வகையில் நம்ம வாங்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாராக வாங்கலாம், இன்னொன்று வந்து ஆர்னமெண்ட்ஸாக வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்னமெண்ட்ஸாக நம்ம ஃபிசிக்கல் சில்வர் வாங்கும்போது அது குறித்த கால்குலேஷன் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபிசிக்கல் ஆர்னமெண்ட்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொலுசு, மோதிரம், தட்டு, ஸ்பூன் அந்த மாதிரி ஐட்டங்கள், குத்து விளக்கு அந்த மாதிரி நிறையாவும் இருக்குது. இதில் மேஜர் ஆஃப் த ஃபிசிக்கல் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் போட மாட்டாங்க. ஒரு சில பொருட்களுக்கு மாத்திரம் தான் போடுவாங்க. ஸோ நம்ம ஒரு மினிமம், ஒரு பேர் மினிமமே நம்ம எடுத்து வந்து நம்ம கால்குலேஷனுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 50 கிராமுக்கு ஒரு சில்வர் வாங்குறீங்க, ஐ மீன் ஒரு ஆர்னமெண்ட், ஒரு ஒரு சில்வர் கொலுசு வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ 200 × 50 வந்து பார்த்தீங்கன்னா ₹10,000. ஸோ இந்த ₹10,000க்கு அவங்க 3% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா ₹300. ஸோ நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ₹10,300 ஒரு கொலுசு வந்து நம்ம வாங்குறோம். இப்போ இந்த ₹10,300 வாங்கின கொலுசை அடுத்த வருஷம் நம்ம ரீசேல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே கடைக்கு நம்ம கொண்டு போறோம்னா, அன்னைக்கு வந்து ஒரு கிராமுடைய ரேட் ₹250 இருக்கு அப்படின்னா, ஸோ 250 × 50 வந்து ₹12,500 ரேட்டு, மார்க்கெட் ரேட்டு. இதை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீசேல்ல எப்படி எடுத்துப்பாங்கன்னா, மார்க்கெட் ரேட்ல இருந்து 25% மினிமம் வந்து குறைப்பாங்க. ஸோ அது கிராம்ல கழிச்சாலும் சரி, ருபீஸ்ல கழிச்சாலும் சரி, உங்களுக்கு 25% வந்து அவங்க குறைச்சிருவாங்க. ஸோ அப்படி 250 × 50 ஒரு வேளை ஒரு வருஷத்துக்கு ₹50 ஏறினா கூட ₹12,500 இருக்கும். அதில் நம்ம 25% நம்ம குறைச்சோம் அப்படின்னா, உங்களுடைய கைக்கு ₹9,375 மாத்திரம் தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே பண்ண ஜிஎஸ்டி உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அண்ட் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே கடையில் நீங்கள் கொண்டு போனால் மாத்திரம் தான் 25% to 30% வந்து ரீசேல் வேல்யூ இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை அப்படியே இன்னொரு இன்னொரு கடைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, வேற ஆல்டர்னேட் கடைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 30 to 40% வந்து அவங்க மார்க்கெட் ரேட்லேருந்து கழிச்சிட்டு தான் அந்த எக்ஸ்சேஞ்சு அண்ட் ரீசேலுக்கான மதிப்பு அவங்க போடுவாங்க. இதுல இன்னும் 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் நீங்க வந்து கவனிக்கணும். ஒண்ணு வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளாக அந்த கிராம் ரேட் ஏறிச்சு, ₹50 நம்ம மினிமம் போட்டோம் பார்த்தீங்களா? ₹50 ஏறிச்சுன்னா நான் சொன்ன ரேட் வரும். இல்லன்னா அதையும் விட கீழ இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இப்ப நம்ம போட்ட கால்குலேஷன் எல்லாமே மேக்கிங் சார்ஜஸ் இல்லாத சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்க்கு தான். நம்ம ஒரு வேளை வாங்கும்போதே நம்ம சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்க்கு மேக்கிங் சார்ஜஸ் போட்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம அதை ரீசேலோ இல்லை எக்ஸ்சேஞ்சோ பண்ணும்போது அந்த மேக்கிங் சார்ஜஸ் நம்மளுக்கு லாஸாக தான் இருக்கும். அந்த காசு நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது, வேல்யூல அது இருக்காது. அடிஷ்னல் பாயிண்ட் வந்து, ஸோ இந்த சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்க்கு உண்டான பியூரிட்டி வந்து 92.5, அதாவது சில்வரும் காப்பரும் சேர்ந்து இருக்கும். இன்னொரு பியூரிட்டி இருக்கு, அது 99.9, அதுதான் வந்து சில்வர் பார் அண்ட் காயின். அப்போ சரி, எனக்கு இந்த பிசிக்கல் ஆர்னமெண்ட்ஸே வேண்டாம், பேசாம நான் சில்வர் பாராவே வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா, அதற்கான கால்குலேஷன் இப்போ சொல்றேன் கவனிங்க. ஸோ யூஸ்வலா சில்வர் பார் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரேட்ல இருந்து ஒரு ₹10 ₹12 குறைச்சு தான் வைப்பாங்க. பட் ஒரு சில கடைகள்ல அதை கூட அவங்க ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ நான் ஒரு பேர் மினிமமா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ₹190 பர் கிராம்னு எடுத்தீங்க அப்படின்னா, 190 × 50, 50 கிராமுக்கான ஒரு பார் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ என்ன வரும்னா ₹9,500 வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஒரு கிராமுக்கு ₹2 இருந்து ₹3 போடுறாங்க.
ஸோ நம்ம ரூ. 3 கணக்கு பண்ணோம் அப்படின்னா 50 கிராமுக்கு 50 × 3 150. ஸோ சில்வர் ரேட்டு 9500. ஸோ ஆல் டுகெதரா ரூ. 9650 ஜிஎஸ்டி இல்லாம. அண்ட் இந்த ரூ. 9650க்கு 3% ஜிஎஸ்டி நம்ம போட்டோம் அப்படின்னா ரூ. 9939.50. அதாவது 50 கிராம் சில்வர் பாருடைய ரேட்டு ரூ. 9939.50 இன்னைக்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ இந்த சில்வர் பாரை உங்களால் ஆர்னமெண்ட் செய்ய முடியாது. காரணம் அதனுடைய பியூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 99.9. ஸோ ஒரு ஆர்னமெண்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னா 92.5 வேணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் கழிச்சோ இல்லை 5 இயர்ஸ் கழிச்சோ இந்த பாரை நான் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு நான் கேஷாவோ இல்லை அந்த பாருக்கு உண்டான மதிப்புக்கான பொருளாவோ நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போ அதற்கான கணக்கு நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த ரீசேலுக்கான மதிப்பு ஒவ்வொரு கடைகளிலும் வெவ்வேறாக மாறும். ஸோ நான் ஒவ்வொரு டைப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின கடையிலே நீங்கள் திரும்ப கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கான மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு கிராமுக்கு ₹10 கழிச்சிட்டு அவங்க வந்து அது மீதிக்கு உண்டான மார்க்கெட்டில் உங்களுக்கு பொருளாக கொடுப்பாங்க. இதே நீங்கள் இல்லாமல் இன்னும் வேறு கடைக்கு நீங்கள் வாங்கின கடையிலேருந்து வேறு கடைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அந்த குறைச்ச அமௌண்ட் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக குறையும். இன்னொரு விஷயம், இல்லை நான் வந்து ஆர்னமெண்ட்ஸாக நான் வாங்கிக்கல, நான் பேசாமல் வந்து நான் கேஷாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து 3%லேருந்து 5%லேருந்து 10% வரையும் குறைச்சி உங்களுக்கு அன்னைக்கான மார்க்கெட் விலையை அவங்க நிர்ணயிப்பாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சில்வர் பாருக்கு பதிலாக நீங்கள் அந்த கடையிலேயே, அதாவது நீங்கள் வாங்கின சில்வர் பார் கடைக்கே திரும்ப கொண்டு போய் நீங்கள் அந்த சில்வர் பாரை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அதற்கு ரிட்டர்னாக நீங்கள் வந்து ஆர்னமெண்ட்ஸ், சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அந்த பொருளுக்கான மதிப்புக்கு நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட்ஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஓவரால் கேல்குலேஷனில் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு சில்வருடைய மார்க்கெட் ரேட் 50% ஏறினாலும் கூட உங்களுடைய சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் 50% ஏறாது. அதுக்கான ரீசேல் வேல்யூ ஜிஎஸ்டிலாம் நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் 10 to 15% தான் இருக்கும். இதுவே வந்து சில்வர் பாராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% உங்களுக்கான ரிட்டர்ன்ஸாக இல்லாமல் அதுலேருந்து இந்த ஜிஎஸ்டி அண்ட் வந்து ஒரு கிராமுக்கு அவங்க குறைக்கிறது இல்லை பெர்சன்டேஜாக இருக்கட்டும், அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 to 42% தான் இருக்கும். 50%க்கான ஃபுல் ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு சில்வர் பாரை குறித்தோ சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் குறித்தோ தான் ரீசேல் வேல்யூ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் கேளுங்க. நான் சொன்ன கேல்குலேஷன் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வரையும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம சில்வர் வாங்குறத பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுற இடிஎஃப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இடிஎஃப்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ஃபிசிக்கலாக நம்மளுடைய கையில் ஒரு பொருள் வராமல் நம்ம ஆன்லைன்லேயே வச்சு நம்ம அதற்கான அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே ட்ரேட் பண்ணக்கூடிய, ஆன்லைன்லேயே நம்ம சந்தைப்படுத்தக்கூடிய, வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டேர்ம், அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதில் சில்வர் இடிஎஃப் மட்டும் கிடையாது, கோல்டு இடிஎஃப் கூட இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து இந்த இடிஎஃப் பை பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. அது ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வேண்டிய இடிஎஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கன்சர்ன்ஸ் நிறையா சேல் பண்ணுறாங்க, ப்ரைவேட் பேங்க்ஸ் நிறைய பேங்க்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லி நீங்கள் அனலைசிஸ் பண்ணி டீப் டைவ் எடுத்து உங்களுக்கு வேண்டிய இடிஎஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ரெண்டாவது மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாகவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். அது நம்ம சூஸ் பண்ணுற இடிஎஃப்பை பொறுத்து. இந்த ஐடியா நல்லா இருக்கே, ஜிஎஸ்டியும் இல்லை, மேக்கிங் சார்ஜஸும் இல்லை, மினிமம் அமௌண்ட்லேயும் நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படின்னா பேசாமல் நம்ம இடிஎஃப்ஏ போயிடலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ அதற்கு நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இடிஎஃப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் வந்து மேக்கிங் சார்ஜெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இதில் என்னென்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். அதுவும் வந்து ஒவ்வொரு ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேறுபடும். அந்த அமௌண்ட்டை நம்ம தான் பே பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபண்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நம்ம வந்து அதுக்கான ஒரு சார்ஜஸ் நம்ம பே பண்ணணும். ஒரு சில டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கேஜ் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அது ஷார்ட் டேர்ம் டேக்ஸ், லாங் டேர்ம் டேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. எனவே நம்ம ஃபிசிக்கலாக வாங்கினாலும் நம்ம வந்து அதுக்கான டேக்ஸும் நம்ம கவர்மெண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். பட் ஆனால் இடிஎஃப்லேயுமே அது இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லப்படுகிற செலவு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 0.1லேருந்து 1.5% வரையும் இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை டிசைட் பண்ணும். அதனால மேஜர் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.7 இல்லை 0.5 அதற்கு கீழே இருக்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ணுவாங்க, அவங்க சூஸ் பண்ணுற ஃபண்ட்லேருந்து. எனிவே அது சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. அடிஷ்னல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஃபிசிக்கல் சில்வர் ஆர்னமெண்ட்ஸை நம்ம வந்து கடைகளில் கொடுத்து நம்ம சந்தைப்படுத்தி வாங்கிக்கிறோமோ, செல் பண்ணிக்கிறோமோ, இல்லை ரீசேல் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி நீங்கள் வந்து இடிஎஃப்மே நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணுற மாதிரி நீங்கள் செல்லிங்கும் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ சில்வர் குறித்தான ஒரு டீட்டெயில்டான டாபிக் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ சில்வர் வந்து இனி வருகிற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே அதிகரிக்கும் தான் வந்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளாகவே 250 பெர் கிராம் என போகும்னு சொல்கிறாங்க. ஒரு சில நிபுணர்கள் வந்து 500 பெர் கிராம்னு போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் எனிவே இது எல்லாமே வந்து மார்க்கெட்டோட கையில் தான் இருக்குது. அதான் டிசைட் பண்ணணும். ஒரு ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 2025ஆம் ஆண்டு 1 கிலோ வெள்ளியின் விலை 1,23,000 இருந்த நிலையில் அதே 2-3 மாதங்களுக்குள்ளாக அக்டோபர் 2025ஆம் ஆண்டு 1 கிலோ வெள்ளியின் விலை 2,07,000 அதிகரிச்சது. பட் ஆனால் இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு சின்ன ட்ராப் எடுத்து ஒரு கிலோவுக்கு 17,000 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து மூவிங்கில் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய கையில் கிடையாது. குளோபல் எக்கனாமி, குளோபலுடைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், பெரிய பெரிய முக்கிய தலைகள் எடுக்கிற அவங்க போடுற டேரிஃப், அவங்க கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அதை கொடுத்து தான் வந்து நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அப் அண்ட் டவுனில் போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அனலைசிஸ், கால்குலேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ அளவு நம்ம கஷ்டப்படுறோமோ அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக செலுத்தணும். ரொம்ப வந்து அதில் கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணும். ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டு இறங்குறது ரொம்ப நல்லது. ஸோ சில்வருடைய கால்குலேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கோல்டு அப்போ ரொம்ப ஈஸி போலயே, பேசாமல் ஒரு 916 நான் கோல்டை நான் வாங்கிடுறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அது வருகிற நாட்களில் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதுவுமே ஒரு பொருளை வாங்கும்போது ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். திரும்ப நீங்கள் ரீசேல் பண்ணும்போது நிறைய கால்குலேஷன் நீங்கள் கவனிக்கணும். அது சில்வர், கோல்டுன்னு கிடையாது. லேண்டு கூட நிறைய எல்லா பொருளுமே அப்படிதான். ஒரு பொருள் நம்ம வாங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதனுடைய மதிப்பே வந்து மாறிடும். பட் எனிவே நம்ம அதையுமே வந்து நம்ம டீப் அனலைசிஸ் பண்ணி, கால்குலேட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ணோம் அப்படின்னா, அதுலயும் நிறைய ப்ராஃபிட் இருக்குன்றத நீங்க புரிஞ்சிருந்திருப்பீங்க. அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாகவே கேட்ட சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் டாப்பிக்கில் ஒரு வீடியோ நான் போட்டுட்டேன். ஆக்சுவலாக அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்றது 10 நிமிஷம் மாத்திரம் கிடையாது. அதுக்கு பின்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஹோம் ஒர்க்கு, அனலைசிஸு, அப்புறமேட்டு கேல்குலேஷனு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, வாய்ஸ் ஓவரு, ரெக்கார்டிங்கு, எடிட்டிங்கு, அப்புறம் டைமுக்கு அப்லோட் பண்ணுறதுன்னு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் பயனுள்ள தகவல், அது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லையும் ஒரு நாளைக்கு முன்பதாகவே நம்ம கோல்ட் ரேட்டை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ அந்த மாதிரியான பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோடு கூட என்னுடைய கோல்ட் ரேட் ப்ரிடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. அன்டில் தென் இட் இஸ் பை ஃப்ரம் நெல்சன் டாக்ஸ். தேங்க்யூ.